வணக்கம். அனைவருக்கும் உலக உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். இந்த உழைப்பாளர் தினத்திலே நான் சாட்சியாக இருந்த காட்சி ஒன்றை உங்களுக்கு பகிர இருக்கிறேன். அந்த காட்சி என்னவென்று சொன்னால், நான் சிறுவர படிக்கின்ற காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் உண்டு. 2 சிறுவர்கள் 13 வயது சிறுவர்கள் தங்களுக்கு இடையிலே கைகலப்பில் ஈடுபடுகிறார்கள். அந்த கைகலப்பு மிக ஆக்ரோஷமாக இடம்பெறுகின்றது. ஒரு கட்டத்திலே ஒருவர் மற்றவரை பலமாக தாக்க, அந்த அடி வாங்கியவர் அந்த திருப்பி என்ன செய்கிறார் என்றால், பக்கத்தில் இருக்கிற கல்லை தூக்கி அடுத்தவரின் மண்டையில் பலமாக ஓங்கி அடிக்கிறார். எதிர்பாரா விதமாக அதிர்ச்சிகரமாக இடம்பெறுகிறது. அந்த கல்லை தூக்கி ஓங்கி அடிக்கிறார். அதிலே பார்த்தா கையால் அடித்தா திருப்பி கையால் அடிக்கிறது தான் தர்மம். இப்போ கல்லை தூக்கி அடிக்கிறார்ன்றது ஒரு விதிமீறல். நாங்கள் குழந்தையாக இருந்தபோது எங்களுடைய அம்மா அப்பா வளர்த்தது எப்படி என்று சொன்னால், நாங்கள் என்னவாக வர வேணும் என்ற கனவோடு இருந்ததை விட என்னவாக வந்துவிடக்கூடாதுன்ற ஏக்கம்தான் அவர்களுக்கு இருந்தது. இந்த ஏக்கம் எல்லாருடைய அம்மா அப்பாவுக்கும் இருக்கும். எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு இது அதிகமாக இருந்ததுன்றதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்கின்றோம். அந்த எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரு புரிதல் இருந்தது. எப்படி என்று சொன்னால், அந்த கரெக்டர் இஸ் மோர் தேன் கரியர். அதாவது இந்த பதவி பணத்துக்கு மேலானது பண்பு நன்னடத்தை என்றது போல அந்த புரிதல், வாழ்வியல் பற்றிய விளக்கம் இருந்தது. இப்போ இது இந்த கல்லாலே அடித்து அந்த சினாரியோவை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னாங்க. தொழில் வாழ்க்கையோட இப்போ தொழிலே உயர்ந்த இலக்குகளை அடைகிறவர்கள் தங்களுடைய ஆற்றலாலே அடைகிறார்கள். இருந்தாலும் உயர்ந்த வருமானம் பதவிகளுக்கு போகிறவர்கள் மீதான குற்றச்சாட்டுகளும் இருக்குது. அவர்கள் அந்த கல்லை தூக்கி அடித்த போல் தவறான வழிமுறைகளை, முன்னுக்கு போகிறவர்களை பின்னடைய செய்கிற குறுக்கு வழிகளை செய்து முன்னுக்கு போகிறார்கள் என்று. அப்போ இதில் நாங்களும் அந்த கல்லை தூக்கி அடிச்சவற்ற சினாரியோ மட்டும் பார்க்குற மாதிரி சில குற்றச்சாட்டுகளை வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சினாரியோவில் உங்களுக்கு தெரியும், இன்னும் 2 விதமாக அது நடக்கும். அப்படி என்று சொன்னால், ஒரு கல்லை தூக்கி அடிக்கவரை மற்றவர் விட்டுட்டு ஓடலாம். இல்லை என்று சொன்னால் அவர் விவேகத்தோடு அந்த கல்லை தூக்கி பறிச்செறியக்கூடிய நிகழ்வு நடக்கும். அந்த பறிச்செறிகிறன்றது ஒரு ஆற்றல் கூடிய விவேகமான நிகழ்ச்சி. அவர் கல்லை தூக்கி பறிச்செறிஞ்சார் என்றால்னா அவரையும் கல்லால் அடிக்கிற அந்த குற்றத்திலிருந்து அவரை காப்பாற்றுறார், தானும் முன்னேறி கொண்டு போகிறார். அப்போ இந்த தொழில் வாழ்க்கையிலேயும் என்ன போக்கஸ் இருக்கணும்னு சொன்னால், இப்போ கல்லை தூக்கி அடிக்கிறவர் மாதிரி குறுக்கு வழியில் முன்னேறாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களோட முன்னேற்றமும் கல்லாலே அடி வேண்டி கொண்டிருக்கும். அப்போ இதில் உங்களோட கவனக்குவிப்பு எப்படி இருக்கணும்னு சொன்னால், விவேகத்தோட முன்னேறாக்கள கவனக்குவிப்பு இருக்கணும். அத்தோட நீங்கள் போட்டியாளரில் கவனக்குவிப்பு வைக்காமல் உங்களோட வாடிக்கையாளர், உங்களோட பொருட்கள் சேவைகளை நுகர்றாக்களில் உங்களோட கவனக்குவிப்பும், உங்களோட ஆற்றலை வளர்த்து கொள்றதில் உங்களோட கவனக்குவிப்பு இருந்தால் உங்களோட முன்னேற்றம் நல்ல விதமாக அமையும் என்பதை இந்த நாளுக்குரிய எனது செய்தியாக தருகின்றேன். அத்துடன் நிறைவாக எனது வாழ்க்கையை மாற்றிய புத்தகம் என்று சொன்னால், நான் அப்துல் கலாமினுடைய வலிமை படைத்த பாரதம் 2020 என்ற புத்தகத்தை கூறுவேன். அப்துல் கலாம் அந்த கனவு காணுங்கள் என்பதற்கு சாட்சியாக அந்த புத்தகத்தை கொடுத்திருந்தார். அந்த புத்தகத்திலே குறிப்பிடப்பட்ட விடயங்கள் என்ன என்று சொன்னால், அறிவும் ஆற்றலும் சமுதாய முன்னேற்றத்துக்கு பயன்பட வேண்டும் என்பது. நன்றி, வணக்கம்.